யோசுவா. சொல்லமா யோசுவா. ஒரு வசனத்தை வாசிங்க. வேதத்தை எடுத்தவர்கள் 33:11. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன். ஹல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? பிரியாதிருந்தான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? முதல்ல வாசிக்கலாம். என்ன நடக்குது? ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவது போல. யாரு கூட பேசினாரு? மோசையோடு பேசிக் கொண்டிருந்தார். முகமுகமாய் பேசினார். அடுத்து பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பிட்டான். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்தை குறித்து தான் நாம பார்க்க போகிறோம். அவன் பாளையத்திற்கு திரும்பினான். ஆனால் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் மோசேயினுடைய பணிவிடக்காரனாகிய வாலிபன் ஒரு இடத்தை விட்டு பிரியவே இல்லை. அது எந்த இடம்? கர்த்தர் பிரசன்னத்தை விட்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தை விட்டு, கர்த்தர் ஆலயத்தை விட்டு, கர்த்தர் தங்கும் இடத்தை விட்டு, கர்த்தர் இருக்கிற இடத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான். அப்போ என் வாழ்க்கைக்கும் உங்க வாழ்க்கைக்கும் வேறு எந்த நாட்களை பார்க்கிலும் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் வருகிறார் 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 என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே. ஜீசஸ் இஸ் கமிங் சூன். அவர் சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அவருடைய வருகை எந்த நாட்களை பார்க்கலும் இந்த நாட்களில் இன்னும் அதிக நெருக்கத்தில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மணித்துளிகளில் நாம் இருக்கிறோம். இன்னும் எப்பொழுது வரப்போகிறார், இந்த டேட்டில் வரப்போகிறார் என்கிற ஆராய்ச்சி எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. அவங்க இத்தனை நாள் வருவார், இத்தனை வருவார், இந்த டைமில் வருவார், இதெல்லாம் அவசியம் இல்லை. ஆனால் அவர் வரப்போகிறார். அதற்கான எல்லா அடையாளங்களும் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கொள்ளை நோய்களும் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா வியாதிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா பஞ்சங்களும் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பலவீனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய நோய்கள், புதிய வியாதிகள், புதிய பஞ்சங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. உலகம் முழுக்க பஞ்சம் இல்லை என்று சொன்னாலும் ஆங்காங்கே பல பஞ்சங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய நாடுகளில் யுத்தம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போவும் ஒரு சில நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகள் குண்டுகளை வெடித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் பயந்து தங்கள் வீடுகளிலும் தங்கள் குன்றுகளிலும் பேஸ்மெண்ட்ல போய் பயந்து இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு தண்ணீர் இல்லாமல், எத்தனை பேருக்கு காமனா இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல், உணவு இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இந்த நாட்களிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதை நானும் நீங்களும் பிடிச்சுக்கிட்டு இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நாம் உறுதியாய் வாழ முடியும். கர்த்தரை நாம் முகமுகமாய் தரிசிக்க முடியும். என்ன தெரியுமா? முதல் காரியம், God is my priority. தேவனே எனது முன்னுரிமை. மோசேயினுடைய வேலைக்காரனாகிய பணிவிடைக்காரனாகிய யோசுவா என்ன பண்ணாரு? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியவே இல்லை. இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்னை நிறைய காரியங்கள் பிரித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையை விட்டு, தேவ பிரசன்னத்தை விட்டு இன்றைக்கு நிறைய காரியங்கள் என்னையும் உங்களையும் பிரித்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போது இருக்கும் இந்த உலகத்தில் நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த உலகத்தில் நிறைய சாய்ஸஸ் இருக்கு, அநேக சாய்ஸஸ் இருக்கு. அந்த சாய்ஸஸ் என் மேல் அதிகமாய் திணிக்கப்படுகிறது. எனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ, இந்த பேண்ட்டை நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்க, போடுறேன், நிறைய ஜீன்ஸ் பேண்ட் நானும் போடுறேன். ஆனால் எனக்கு ஏற்ற மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் கிடைக்காது. அவன் என்ன உருவாக்குறானோ அதை தான் நானும் போட வேண்டியதாக இருக்குது. நம்ம ஒரு பேண்ட் பீஸையோ ஒரு ஷர்ட் பீஸையோ நம்ம எடுத்து போய் தைச்சோன்னா எனக்கு இஷ்டமாக தைச்சிக்கலாம்.
ஆனால் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுன்னு ஒன்று வந்துச்சு பாருங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி. அவன் பெல் பாட்டம் பண்ணால் நான் பெல் பாட்டம் தான் போடணும், அவன் பென்சில் ஃபிட்டு போட்டால் அந்த பென்சில் ஃபிட்டை தான் நான் போடணும். அவன் எப்படி உருவாக்குறானோ அதுக்கு என்ன திணித்து விடுகிறான். நல்லா கவனிங்க. இந்த யோசுவா ஒரு வாலிபன் தன்னுடைய ஊழியக்காரனை அப்படி பார்க்குறாரு. அவனுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருந்திருக்கும். இந்த வாழ்ந்த காலத்தில், அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலத்தில் நிறைய சாய்ஸஸ் இருந்திருக்கும். அவன் நிறைய விஷயத்தை தேர்ந்தெடுக்க சாய்ஸஸ் இருந்திருக்கும். ஆனால் யோசுவா தேர்ந்தெடுத்தது ஒன்னே ஒன்று தான், காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. கர்த்தர் மாத்திரமே எனக்கு முதலிடம், தேவன் மாத்திரமே எனக்கு முதலிடம் என்பதை அவன் தெரிந்து கொண்டிருந்தான். பாருங்க, என்டர்டைன்மெண்ட் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொழுதுபோக்குக்கு குறையே இல்லை. சொல்லமா? எதுக்கு குறையே இல்லை? சிரிப்புக்கு குறையே இல்லை. அது மேலோட்டமான சிரிப்பை சொல்கிறேன். இங்கிருந்து வர சிரிப்பு இல்லை, வெறும் வாயிலும் முகத்திலையும் வர சிரிப்பு. அகத்திலிருந்து வருகிற சிரிப்பு அல்ல, வெறும் முகத்தில் மாத்திரம் தெரிகிற சிரிப்பு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய பிரசனத்திலிருந்து விலக்குவதற்கு நிறைய காரியம் என்னை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இருக்குது. சினிமா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நண்பர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, விளையாட்டுகள் அதிகமாக இருக்கிறது, வேலைகள் அதிகமாக இருக்கிறது, படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்குது. இந்த அலுவலில் நானும் நீங்களும் கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோம். என் வேலை, என் வியாபாரம், என்னுடைய நிலைமை, இது எல்லாமே தான் எனக்கு முக்கியம். யோசுவா, மோசேக்கு பிறகு யோசுவாவுக்கு ஒரு பெரிய மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் வைத்திருந்தார். அதை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு யோசுவா எதை பிடிச்சிக்கிட்டு இருந்தார் தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே. ஹல்லேலூயா. இன்றைக்கி நான் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி நான் எதை சார்ந்து கொண்டிருக்கிறேன், இன்றைக்கி எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்பதை நான் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி முதல் காரியம் சொல்லமா, காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. தேவனே எனது முன்னுரிமை அல்லது முதலிடம் என்பதில் இன்றைக்கி முதல் காரியம், காட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. யோசுவாவுக்கு அப்படிதான். தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே அவனுடைய ப்ரையாரிட்டியாக இருந்தது. சொல்லமா, ஆசரிப்பு கூடாரத்தை மீண்டும் வாசிக்கலாமா? 33 யாத்திராக 33:11. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, என் கூட சொல்லுங்களேன், என்னங்க, சினிமா தியேட்டரை விட்டு. போன வாரத்துக்கு முந்தின வாரமா தெரில, அஜித் படம் வந்துச்சு. அஜித்னா தெரியாத மாதிரி முகம் வைக்காதீங்க. அஜித் தெரியும் தானே? ரொம்ப எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி வைக்கக்கூடாது. அஜித் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லு விழுந்து கிடக்கிறானுங்க ரசிகர்கள், அங்கேயே விழுந்து கிடக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கல பழகுது. பிளாக்லையாவது வாங்கி பார்த்துடணும். அப்புறம் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஷோ ஓப்பன் பண்ணலையாம். விமர்சனத்தை பார்த்தேன், அந்த நியூஸை பார்த்தா அது என்னவோ இந்த உலகத்தையே ரட்சிக்க வர படம் மாதிரி, உலகத்தில் இருக்கிற வாலிபர்களையெல்லாம் ரட்சிக்க வர படம் மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே கிடைக்கலையாம். அங்கேருந்து பெங்களூருக்கு படம் பார்க்குறாங்களாம். வயிறெல்லாம் எரியுது. எது என் ப்ரையாரிட்டி? இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க பாருங்கள். பெத்த அம்மாவுக்கு ஒரு 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 பாக்கெட்டு பால் வாங்கி கொடுத்து ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்லை. ஆனால் பேனர் அடித்து மேலே இருந்து பாலை ஊற்றுவான். முதலிடம் எதுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள். எவ்வளவு மோசமாக இந்த உலகம் போய்கிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹீரோக்களே சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் செய்யாதீங்கப்பா, எனக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில மனசாட்சி உள்ள ஹீரோக்களை சொல்கிறாங்க. யார்?
ஏதோ ஹீரோன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மனசாட்சி உள்ள ஹீரோக்கள் சொல்கிறாங்க, இதெல்லாம் செய்யாதீங்க. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? முதல்ல எதுக்கு கொடுக்கணும்? முதல்ல என் கர்த்தருக்கு கொடுக்கணும், முதல்ல என் குடும்பத்திற்கு கொடுக்கணும், முதல்ல என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், முதல்ல என் கணவனுக்கு என் மனைவிக்கு கொடுக்கணும், முதல்ல என் குடும்பத்திற்காக நான் நிற்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு. குறிப்பாக வாலிபர்களுக்கு, குறிப்பாக அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹீரோ தான் முக்கியம். சாய்ஸஸ் நிறைய இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம இருந்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறதுக்கு. அந்த காலத்துலேயும் யோசுவாவுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் யோசுவாவோ, நூனின் குமாரனாகிய யோசுவாவோ எங்கே விட்டு பிரியல? கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு கரங்களை தட்டிட்டு சொல்லலாம், பிரியவே இல்லை. இன்னைக்கு நான் எதை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்? எதை விட்டு பிரியாமல் இருக்கிறேன்? மனசாட்சியை நம்ம கேட்டுக்கலாம். ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற எதுவும் என்னை விட்டு பிரியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. எந்த பொழுதுபோக்காக இருக்கட்டும், எந்த விளையாட்டாக இருக்கட்டும், எந்த நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், God is my priority. என் தேவன் மாத்திரமே எனக்கு முதலிடம், என் தேவன் மாத்திரமே எனக்கு முதலிடம், என் தேவன் மாத்திரமே, கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு முக்கியம். Put God first சொல்லலாமா? யாருங்க? கர்த்தரை மாத்திரமே முதலிடத்தில் வச்சிருங்க. கர்த்தரை மாத்திரமே, கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே, கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரமே முதலிடத்தில் வச்சிடணும். கவலையை அல்ல, என் வேலையை அல்ல, என் வியாபாரத்தை அல்ல, என் பலவீனத்தை அல்ல, என் வியாதியை அல்ல, நான் அலுவலாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காரியங்களை அல்ல. இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், ஊழியம் 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 ஓடிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் பிரசன்னத்தில் உட்கார்றதில்லை. அங்க பிரசங்கம் பண்ண போறேன், இங்க பிரசங்கம் பண்ண போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய, ஊழியம்தான். ஆனா கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்தனா, கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தனா, ஆனா மேலோட்டமா நான் என்ன பண்ணணும்? ஓ, இவர் அங்க போயிருக்காரு, இவர் இங்க பிரசங்கம் பண்றாரு, இவர் அதை பண்ண போறாரு. பிரசன்னத்திலே உட்காராம நாம் போய் எதை பண்ணாலும் வெறும் சத்தம் தாங்க பிரதர். வெறும் சத்தம் தான், வெறும் சவுண்டு தான், வெறும் தாளந்து தான், வெறும் பிரசங்கம் தான். கர்த்தர் பிரசன்னத்தில் உட்காராம நான் எது போய் செஞ்சாலும் வெறும் தீர்க்க தரிசனம் தான், வெறும் பாட்டு தான், வெறும் மியூசிக் தான். ஆனா கர்த்தர் பிரசன்னத்தில் நான் உட்கார்ந்து போய் என் தேவனுக்காக நான் எங்க போய் ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அப்ப எது என்னை கர்த்தர் விட்டு பிரிக்குது? சில பாஸ்டர்களே ஊழியமே பிரிக்கு. ஏன்னா பிஸி, அவங்களுடைய டைரி ஃபுல்லு பிஸி. ஏதாவது அப்பாயின்மெண்ட் கேட்டால் டைரி பார்த்து சொல்கிறேன், உண்மைதான் பார்த்து சொல்லணும்னு தான், ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பிரசன்னத்தில் ஆண்டவரை பாருங்கள், இயேசுவை பாருங்கள், ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டார் 40 நாள் உபவாசம் பண்ணுறதுக்கு. எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்கள், என்ன மாதிரி ஆரம்பிக்கிறாரு பாருங்கள் ஊழியத்தை. அவர் செய்யணும்னு அவசியம் இருக்கா? இயேசு, என் இயேசு ஜெபிக்கணும்னு அவசியம் இருக்கா? பிதாவை சார்ந்து கொள்ளணும்னு அவசியம் இருக்கா? அந்த திரியேக தேவனில் அவர் தானே, அந்த திரியேக தேவன் என்கிறதான அந்த பர்சனாலிட்டியில் அவரும் இருக்கிறார் தானே. அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இருக்கா? அவர் உபவாசம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? உபவாசம் எடுத்து பசியாக இருந்து மலைக்கு போய் அங்கே இருந்து அந்த பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருக்கா? இல்லை. ஆனாலும் எனக்கு ஒரு ரோல் மாடல் அவர் காண்பிச்சிட்டாரு. பிரசன்னம் முக்கியம், ஜெபம் முக்கியம், அவர் பாதம் முக்கியம், அவர் உறவு முக்கியம், பிதா முக்கியம் என்பதை காண்பித்து கொடுக்கிறார். இங்கே யோசுவாவை பாருங்க, எதை விட்டு பிரியல? என் கூட பேசுங்க. எதை விட்டு பிரியல? பேச மாட்டீங்களா? எதை விட்டு பிரியல? கர்த்தர் சமூகத்தை விட்டு, கர்த்தர் பிரசன்னத்தை விட்டு, கர்த்தரை விட்டு பிரியவே இல்லை. அதை விட்டு பிரியக்கூடாது. என் மனசாட்சி இன்னொரு தடவை கேட்டுக்கலாம், இன்னைக்கு எது என்னை விட்டு பிரியாம இருக்கு? எந்த குணம் என்னை விட்டு பிரியாம இருக்கு? எந்த இடம் என்னை விட்டு பிரியாம இருக்கு? எந்த யோசனை என்னை விட்டு பிரியாம இருக்கு? எந்த நபர்கள் என்னை விட்டு பிரியாம இருக்கிறாங்க? எது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு எனக்கு தடையா இருக்கிறது?
கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுவதற்கு தடையா இருக்கிறது. இந்த உலகம் பாவ பிரசன்னம் நிறைந்த உலகம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த உலகம் முழுவதுமாய் பாவ பிரசன்னம் அங்கங்க நிறைந்திருக்கிறது. திரும்பினா பாவம், மொபைலை எடுத்தா பாவம். பாவம்னா மொபைல் எடுக்கிறத பாவம் சொல்ல, மொபைலை எடுத்து பார்த்தா அதுல பாவங்கள் நமக்கு நேராக இருக்கு. வண்டியில போனா பாவங்கள் நிறைய இருக்கு. எல்லா பக்கமும் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய தேவன் ஏலோஹிம், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். நான் இந்த பாவ பிரசன்னம் அதிகமாய் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் பாருங்க, அந்தகாரம் நிறைந்திருக்கிற உலகம் இது. இதோ இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. பக்தன் எழுதுகிறார், அந்த ஆக்கியோன் எழுதுகிறார். அப்போ இந்த உலகம் முழுக்க பாவங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த பாவங்கள் என்னுடைய தேவனுடைய பிரசன்னத்திற்கு போவதற்கு எனக்கு தடையா இருக்கக்கூடாது. என்னுடைய தோல்விகள், நான் நடந்து எனக்கு ஏற்பட்ட தோல்விகள், நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், அதனால நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் வெற்றி அடையல, எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டு விட்டது, இந்த இழப்பு நிமித்தம் நான் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, போக மனசு இல்லை. என்னுடைய குற்ற மனசாட்சி, அதனால போக முடியல. நான் பட்ட அவமானங்கள், அதனால கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நான் போக முடியல. இப்படி நிறைய காரியங்கள், சில பாவங்களை நம்ம சந்திச்சிருப்போம், சில பாவங்களை நம்ம செஞ்சிருப்போம், சில இச்சைகளை நம்ம ஈடுபட்டிருப்போம், சில கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம செய்திருப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓடி போய் விழுந்துடணும். தாவீது எழுதுறாரு, என்னை ஈசோப்புலால் கழுவும், இன்றே நான் சுத்தமாவேன். ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவம் அவனை கர்த்தரை விட்டு வெளியில் தள்ளாமல் திருப்பும் கர்த்தர்கிட்டே வந்துடுச்சு. நான் எங்கே போவேன்ப்பா அவங்கள விட்டு? உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, உங்களை விடும் ஆவியை எனக்கு மறைத்துடாதீங்க, என்னை கழுவுங்க ஆண்டவரே. அப்போ இந்த உலகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே நான் செய்கிற எல்லாவற்றையும் கழுவக்கூடும். ஆக கர்த்தருடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக நம்ம இந்த உலகத்தில் வாழணும். சொல்லமா, ஒரு கதை அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. வெள்ளை பூனை, கருப்பு பூனை, ஞாபகம் இருக்கா? இந்த ரெண்டு பூனை வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க. எந்த பூனை வளரும்? பரிசுத்தமாக சொல்லாதீங்க, வெள்ளை பூனை தான் வளரும். சொல்லாமா, வெள்ளை பூனை, கருப்பு பூனை ரெண்டையும் வீட்டில் வளர்க்குறீங்க, எது நல்லா வளரும்? எதுக்கு நல்லா? அப்போ ஏற்கனவே என் பிரசங்கம் ஞாபகம் இருக்குது. எதற்கு நான் அதிகம் கவனம் செலுத்துகிறேனோ, எதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ, அது வெள்ளையாக இருக்கட்டும் கருப்பாக இருக்கட்டும், எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அதுதான் வளரும். எதை அதிகமாய் கவனிக்கிறேனோ அதுதான் வளரும். ஆக இந்த உலகம் தேவ பிரசன்னம், இந்த உலகத்தில் பொழுதுபோக்கு இருக்கிறது அல்லது தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த உலகத்தில் பிரசன்னத்தை விட்டு பிரிக்கிற அநேக காரியங்கள் எனக்கு இருக்கிறது, அல்லது தேவ பிரசன்னத்தில் காத்திருக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. எதுக்கு நானும் நீங்களும் கவனத்தை செலுத்துகிறோம்? எதுக்கு நானும் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? வெறும் சண்டே மாத்திரம் நமக்கு ரொம்ப அதிக கவனத்தை செலுத்தி சண்டே சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துட்டால் போதும் அப்படின்ற எண்ணம் இல்லை. சண்டே மாத்திரம் சர்வீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எங்கும் எந்த இடத்திலும் யாரிடத்திலும் தேவ பிரசன்னம் உடையவனாய் தேவ பிள்ளையாய் நான் வாழ வேண்டும். சொல்லமா, காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. தேவனுடைய பிரசன்னமே என்னுடைய பிரதானம், என்னுடைய முதலிடம். யோசுவா கர்த்தர்கிட்ட கேட்காம ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார். ஜெபிக்காம கர்த்தருடைய சமூகத்தில் போய் கேட்காம ஒரு யுத்தம் செய்யறதுக்கு போயிட்டாரு. அப்படி அந்த யுத்தத்தை செய்ய போகும்போது அந்த யுத்தத்தில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. நீங்கள் யோசுவா 7 7வது அதிகாரம் நீங்கள் வாசிங்க வீட்டுக்கு போயிட்டு. ஜாஷுவா 7
chapter 7. நீங்கள் அதை வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர்கிட்ட கேட்காம, அவர்கிட்ட எந்த ஒரு அனுமதியும் கேட்காம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கர்த்தர் பிரசனத்தில் காத்திருந்து, ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன், இந்த எக்ஸாமை எழுத போகிறேன், இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறேன், இந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காம போய் செஞ்சிட்டாப்புல. அதன் விளைவு என்ன ஆயிடுச்சு? அவங்க தோற்கடிக்கப்பட்டு அப்படியே அடித்து துரத்தப்படுத்திட்டாங்க. யோசுவா என்ன செஞ்சிருக்கலாம்? கர்த்தர் மேலே கோவப்பட்டுட்டு, இந்த கர்த்தர் எனக்கு யுத்தத்தை வெற்றி கொடுக்கல, இந்த கர்த்தர் இந்த யுத்தத்திலிருந்து என்னை வெற்றி சிறக்க வைக்கல அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனால் யோசுவா என்ன திரும்ப செய்கிறாரு? அங்கே பாருங்கள், நான் வாசிக்கிறேன் 3-6 வரைக்கும். யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்தில் போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். போயிட்டாங்க. பார்த்தீங்களா? கர்த்தர்கிட்ட கேட்காம செஞ்சது அவங்க வெற்றி அடையல, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. பிறகு ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளிதுவக்கி செபார் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்கள் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. கர்த்தர்கிட்ட கேட்காம, கர்த்தர் பிரசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காம செஞ்ச உடனே அவங்க எல்லாருமே அழிக்கப்பட்டாங்க. வசனம் சொல்லுகிற ஜனங்களின் இருதயம் அப்படியே கரைந்து போயிடுச்சு. அந்த யுத்தத்தின் காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ரத்தங்கள், அவ்வளவு அடிகள், எல்லாரையுமே வெட்டி போட்டுட்டு இது எல்லாமே நடந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாங்க? ஐயோ, நான் ஒரு பெரிய தவறு செஞ்சிட்டேனே. யோசுவாவுக்கு அப்போ தான் வருது புத்தி, யோசுவாவுக்கு அப்போ தான் ஞானம் வருது, அப்போ தான் கவனம் வருது. அப்போ தான் நான் எதுக்கு முதல்ல கொடுக்காமல் போயிட்டேனே, கர்த்தர்கிட்ட நான் கேட்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக, அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் அது உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பெட்டியில் தேவனுடைய பிரசன்னத்தை அவர் வைத்திருந்தார். அந்த ஒரு அனுமதி அந்த இடத்துல கொட்டிருந்தார். அப்போ அந்த பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். வேதனை, பெரிய காயம், பெரிய தோல்வி, பெரிய இழப்பு, பெரிய அடி. யோசுவாவை நம்பி வந்த ஜனங்கள்லாம் முறிந்து போயிட்டாங்க. சேனையில் இருந்தவங்களாம் அடிப்பட்டாங்க, வெட்டி போட்டப்பட்டாங்க, துரத்தப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் நினச்சிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பேர் எதிரியாக இருந்தாலும், நிறைய பேர் எதிரியாக இருந்தாலும் கர்த்தர் துணை எனக்கு உங்களுக்கு வேணும் இல்லைங்களா? கர்த்தர் துணை எனக்கு உங்களுக்கு வேணும். ஆனால் அந்த யோசுவாவை பாருங்கள், திடீர்னு ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார். கர்த்தரை கேட்காம, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம. ஆனால் அது நான் கர்த்தரை விட்டு பின்னாடி போக செய்யக்கூடாது. மீண்டுமாய், ஆண்டவரே உங்களை விட்டு நான் செஞ்சது தவறு, ஆண்டவரே நான் உங்கள் பாதத்தில் வந்து விழுகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து விழுந்துடணும். அப்போது கர்த்தர் பிரசனத்தை விட்டு என்னையும் உங்களையும் எது இன்னைக்கு தடுக்குது போகிறதுக்கு? கடந்த கால தோல்வியா? நான் ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணேன், அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த இழப்பா? அல்லது உள்ளத்தில் இருக்கிற காயமா? அல்லது நாம் செய்த பாவமா? சொல்லமா? எதுவுமே கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு என்னையும் உங்களையும், நீங்கள் சொல்கிறீங்களா, பிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் தோல்வி அடையலாம், நான் என் சொந்த பலத்தினால், என் சுய பலத்தினால், என் சுய காரியங்களை நான் செய்து, என் யோசனையினால், என் ஞானத்தினால் நான் செய்து, நான் எழுதி, நான் பண்ணி எல்லாவற்றையும் செய்தவனாய் நான் தோல்வி அடைந்தாலும், சில காரியங்கள் நான் வீழ்ந்து போனாலும், அது என் கர்த்தருடைய பிரசனத்திற்கு வருவதற்கு தடையா இருக்கவே கூடாது. காரணம், கர்த்தர் எப்போதும் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஆறுதல் படுத்த, உங்கள் காயங்களை கட்ட, உங்களை பலப்படுத்த, உங்களை உற்சாகப்படுத்த, உங்களோடு கூட பேச கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பிரசனம் எனக்கு போதும், அவருடைய பிரசனத்திற்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லி ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துடணும்.
என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பலத்தினால் செய்ய பார்த்துட்டேன், என் ஞானத்தினால் செய்ய பார்த்துட்டேன், என் தாளந்தால் செய்ய பார்த்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு உங்க பலன் வேணும், உங்க பலன் வேணும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க ட்ரை 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 அகைன். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க முயற்சி திருவினையாக்கும், முயற்சி திருவினையாக்கும். இந்த உலகத்தில் சொல்லுவாங்க. முயற்சி மாத்திரம் திருவினையாக்காதுங்க, என் கர்த்தரோடு சேர்ந்து முயற்சிக்கிற முயற்சி தான் திருவினையாக்கும். அல்லேலூயா. அதெல்லாம் இல்லை எனக்கு கர்த்தரை விட்டு நான் எதை செஞ்சாலும் ஒருவேளை நான் வெற்றி அடையலாம், ஆனால் அந்த வெற்றி முழுமை அடையுமா? ஒருவேளை நான் வியாபாரத்தில் பெரிய ஆள் ஆகலாம், வேலையில் பெரிய ஆள் ஆகலாம், ஒரு பெரிய இடத்துல போய் ஸ்தானத்தில் போய் நிற்கலாம், ஆனால் கர்த்தர் இல்லாத எதுவும் முழுமை அடையுமா? பர்ஃபெக்ட் ஆகுமா? பரிபூர்ணம் ஆகுமா? சொல்லமா, காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. சொல்லமா, கர்த்தர் தான் என் ப்ரையாரிட்டி. சொல்லுங்க, பாருங்க, நம்முடைய இருதயத்தை காயப்படுத்த 1000 இடங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய இருதயத்தை கட்ட, என் காயத்தை கட்ட தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை அழிக்க 1000 இடங்கள் உண்டு. சொல்லட்டுமா, என்னையும் உங்களையும் அழிக்க 1000 இடங்கள் உண்டு, ஆனால் என்னையும் உங்களையும் உருவாக்க ஒரே ஒரு இடம்தான், அது தேவனுடைய பிரசன்னம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் சோர்வுறச் செய்ய, என்னை சோர்வில் எனக்கு சோர்வை கொடுத்து உற்சாகத்தை இழக்க செய்து என்னை ஓட வைக்க 1000 இடங்கள் உண்டு, ஆனால் என்னையும் உங்களையும் உற்சாகப்படுத்த, என்னையும் உங்களையும் பலப்படுத்த என்னுடைய தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே முக்கியம். என்னையும் உங்களையும் குருடாக்க 1000 இடங்கள் உண்டு, என் கண்களை குருடாக்க 1000 இடங்கள் உண்டு, ஆனால் என்னுடைய கண்களை, என் இருதய கண்களை, என்னுடைய மன கண்களை துறக்க தேவனுடைய பிரசன்னம் மாத்திரமே. வேற எங்கேயும் போய் இந்த மன கண்களை திறக்க முடியாது. அந்த ரிவ்யூ பார்த்தா, நான் சொன்னேன், அந்த ரிவ்யூ பார்த்தா வெளியில வரவர் சொல்றாரு ஒருத்தர், ஹோ இப்போ நான் போக போறேன், நான் இதை செய்ய போறேன், என் தலைவர் இதை சொல்லிட்டாரு. எத்தனை நாளுக்குப்பா? எத்தனை நாளுக்கு? அரசியல்வாதிங்க 1000 காரியங்களை சொல்லுவாங்க, எல்லாங்க வேலைக்கு ஆகாது. யாரை நம்பி யார் பின்னாடி நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேற எங்கன்னா போறாது வேண்டாம். நாம் செய்த பாவங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம தூரம் போக செய்யவே கூடாது. யோசுவா அதை கண்டுபிடிச்சிட்டு தோல்வி அடைஞ்சாலும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஓடி போய் பாதத்தில் விழுந்துட்ட பிறகு கர்த்தர் ஜெயத்தை வேறு இடத்துல கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை முக்கியம். காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. அடுத்தது காட்ஸ் பர்பஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. சொல்லமா, பிரசன்ஸ் பர்பஸ் எங்கே கிடைக்கும் தெரியுமா? கர்த்தர் பிரசன்ஸில் தான் கிடைக்கும். பிரசன்னத்தில் போயிட்டேன்னு சொன்னால் என்னுடைய பர்பஸ் அவர் சொல்லிடுவார். அப்போ இரண்டாவது, காட்ஸ் பர்பஸ் இஸ் மை ப்ரையாரிட்டி. தேவனின் நோக்கமே அல்லது தேவனுடைய திட்டமே அல்லது தேவனுடைய சித்தமே என்னுடைய ப்ரையாரிட்டியாக இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நோக்கம் இல்லாத வாழ்க்கை, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, முதுகெலும்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஒருத்தர் இப்படி எழுதுகிறார் பாருங்க, தேவன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. நல்லா கவனிங்க, தேவன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, எந்த நோக்கமும் இல்லை. நோக்கம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நோக்கம் இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்க, தேவன் இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை. அடுத்து, நோக்கம் இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அடுத்து, அர்த்தம் இல்லாமல் வாழ்க்கைக்கு எந்த முக்கியத்துவமும் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஒரு தேவ ஊழியன் எழுதுறார், ரிக் வேரன் அப்படின்னு சொல்லி. அந்த ரிக் வேரன் அவ்வளோ அழகாக எழுதுறாரு. அப்போ தேவன் இல்லாமல் எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு 1000 நோக்கங்கள் இருக்குது, ஆனால் தேவன் இல்லாமல், தேவ பிரசனத்தில் போய் காத்திருந்து அவர் பிரசனத்தில் வாங்கி கொள்ளாமல் எனக்கு ஒரு நோக்கம் இல்லை. அவரே திரும்ப சொல்றாரு, ரிக் வேரன் திரும்ப சொல்றாரு பாருங்க, நீங்கள் கடவுளால் கடவுளுக்காக படைக்கப்பட்டீர்கள். யாரால?
யாரால படைக்கப்பட்டோம்? கடவுளால் படைக்கப்பட்டோம், கடவுளுக்காக படைக்கப்பட்டோம். அதை புரிந்து கொள்ளும் வரை வாழ்க்கை ஒருபோதும் அர்த்தமுள்ளதாக இருக்காது. அர்த்தமுள்ளதா என் வாழ்க்கை உங்க வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா, நான் பிறந்தது கடவுளால், நான் பிறந்தது கடவுளுக்காக. உண்மைதானே? நான் பிறந்தது கடவுளால், நான் பிறந்தது கடவுளுக்காக தான். அவருக்காக என் வாழ்க்கை இருக்கும்போது அதுதான் முழுமையான அர்த்தத்தை அடையும். நான் எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுங்க? நேற்றுக்கு ஒருத்தருடைய ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது, ஏதாவது பர்த்டே எதனா வருமானு சொல்லி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை. அப்போது அதில் ஒருத்தர் போட்டிருந்தாங்க இந்த அலெக்சாண்டர் இது குறித்து. ஏற்கனவே எனக்கு தெரியும், அது பெரிய சரித்திரத்தில் இருக்குது. அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே பிடிக்க வந்துட்டார், உலகத்தையே பிடிச்சிட்டாரு, எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாராம். எல்லாத்தையுமே ஜெயிச்சு 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 கடைசியாக இந்தியாவுக்கு தான் வந்தார்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாரு. அவர் சாகும்போது அவர் சொல்லிட்டு இறந்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? என்னை புதைச்சி வைக்கும் போது என் கையை தூக்கி, கையை மட்டும் மேலே காட்டிடுங்க, மீதி எல்லாம் என்னை புதைச்சி வச்சுருங்க, இந்த உலகம் அறியட்டும், இந்த உலகத்தையே நான் பிடிச்சாலும் போகும்போது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன். இந்த உலகத்தை பிடிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சம்பத்துகளையும், எல்லா பணத்தையும் புகழையும் பிடிப்பதற்கு அது என்னுடைய நோக்கம் அல்ல. என் கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன வைத்திருக்கிறார், அதுதான் என் நோக்கமே. ஏன்னா நான் படைக்கப்பட்டது எதுக்காக? கர்த்தருக்காக. நான் படைத்தது என்னை படைத்தது கர்த்தர், நான் படைக்கப்பட்டது கர்த்தருக்காக. இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முதல் நோக்கமாக இருக்கட்டும். அவர் இல்லாமல் நான் இல்லை. மோசேயை பார்க்குறார். யாரு? யோசுவா பார்க்குறாரு. நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மோசேயை பார்க்குறாரு. மோசேயை யோசுவா பார்க்கும்போது, என்னடா இந்த மனுஷன், இப்படி ஒரு மனுஷன் தேவனுக்காக ஊழியம் செய்ய முடியுமா? யாரு? மோசேயை யோசுவா பார்க்குறாரு. இப்படி ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியுமா? இப்படி ஒரு மனுஷன் தேவன்கிட்ட இருந்து வாங்கி அற்புதங்களை செய்ய முடியுமா? இப்படி ஒரு மனுஷன் ஜனங்களை நடத்த முடியுமா? இப்படி ஒரு மனுஷன் தேவனுக்காக, ஜனங்களுக்காகவும் தேவனுக்காகவும் தன்னையே தியாகம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த யோசுவா மோசேயோடு கூட இருக்க 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 என்ன சொல்ல வரேன் கவனிங்க. யோசுவா கூட இருக்க இருக்க அப்படின்னு சொன்னால் தேவ மனுஷனோடு கூட இருக்க இருக்க, யார் கூட இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யாரு கூட நான் இருக்கிறேன், எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட நான் இருக்கிறேன், எந்த நபர்களோடு கூட இருக்கிறேன், எனக்கு ரொம்ப முக்கியம். மோசேயோடு கூட இருந்ததுனால அவர் என்னவானாரு? திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு வழி நடத்தினார். அதே அவர் கொஞ்சம் அதிகமாக ஆரோன் கூட இருந்திருந்தா விக்கிரகாராதனை தான் செய்ய போயிருப்பார். யாரு கூட இருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். எந்த நண்பர்களோடு, எந்த பிரசன்ஸில், எந்த நோக்கத்தோடு கூட இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ கவனிங்க, மோசேயின் வாழ்க்கையில், யோசுவாவின் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பல நோக்கங்கள் இருந்தது. என்ன? யோசுவாவுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா தான் என்ன பண்ணணும்? வழி நடத்தணும். ஏன்னா மோசே கொஞ்ச நாளில் கொஞ்சம் தூரம் போக போகிறாரு. கானான் தேசத்தை போய் சேர மாட்டார். ஆனால் கானான் தேசத்தை கண்களால் பார்ப்பார். அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துருவார். கடவுளுக்கு தெரியும். யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அப்போ யோசுவா அதை தேவனுடைய பிரசன்னத்தில், ஆசரிப்பு கூடாரத்தில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடவுள் நோக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். கர்த்தருடைய வார்த்தையை போதித்து கொண்டே இருந்தார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்னு சொன்னால் கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டே இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த யோர்தான் ரிவர்லேருந்து கூட்டிட்டு போனோம். இப்படி பல நோக்கங்களை யோசுவா வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருந்தார் கர்த்தர். இப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தர் பல நோக்கங்களை இந்த உலக யாத்திரையில, உலக வாழ்க்கையில வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களை வைத்து அநேகம் ஆயிரம் பேருக்கு உதவியாக, உங்களை வைத்து அநேகம் ஆயிரம் பேருக்கு பயனுள்ளவர்களாக கர்த்தர் வைக்கணும்னு சொல்லி அவர் உங்க வாழ்க்கையில் அவர் மேல ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது.
கேட்குறீங்களா? இதுக்கெல்லாம் நம்ம கை தட்ட மாட்டோம். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பெரிய பெரிய நோக்கம் இருக்கிறது. அது உங்கள் நல்லதுக்கும் உங்களை சேர்ந்தவர்கள் நல்லதுக்கும். அநேகரை நீங்களும் நானும் கானான் தேசத்தில் காலடி எடுத்து வைப்பதற்கு யோசுவா கூட்டிட்டு போறாப்புல. பெரிய வெற்றி. யோசுவா கூட்டிட்டு போறாப்புல. இஸ்ரவேல் ஜனங்களை காலடி எடுத்து கானான் தேசத்தில் வைக்க நடத்திட்டாரு. இன்னைக்கு அதே போல என்னைக்கும் உங்களுக்கும் அநேகரை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வருவதற்கான ஒரு பெரிய நோக்கத்தை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கர்த்தரை வச்சிருக்கிறார். இதை எங்கே அடைய முடியும்? கர்த்தர் பிரசன்னத்தில். இந்த நோக்கத்தை எங்கே தெரிந்து கொள்ள முடியும்? கர்த்தர் பிரசன்னத்தில். இது எங்கே நம்ம புரிந்து கொள்ள முடியும்? காட் இஸ் மை ப்ரையாரிட்டி. கர்த்தர் ஒருவரே எனக்கு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சாதான், நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான், கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாதான், கர்த்தருக்கு பிரதானத்தின் இடத்தை கொடுத்தாதான். அதை விட்டுட்டு கர்த்தர் இடத்தில் இருந்து வேறு எங்கே தூக்கிட்டு வந்து வேற எல்லாரையும் வச்சிடுறோம். வேதம் சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டில் அவர் எரிச்சலுள்ள தேவன். அவருக்கு நிகராய் நானும் நீங்களும் எதையாவது எடுத்துக்கிட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். அவர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறார். அது விக்கிரக ஆராதனைக்கு சமமாய் இருக்கிறது. சொல்லமா, கர்த்தருடைய நோக்கம், God's purpose is my priority. இப்போ கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். காட்ஸ் பர்பஸ் மாத்திரமில்லை, காட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் மை ப்ரையாரிட்டி. காட்ஸ் பிரின்சிபல், நிறைய பிரின்சிபல் இங்கே உலகத்தில் இருக்குது. கர்த்தருடைய பிரின்சிபல், அதாவது கொள்கைகள் அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் அல்லது கர்த்தருடைய கட்டளைகள், இதுதான் என்னுடைய முன்னுரிமையாக இருக்கணும். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய யோசனைகள் அல்ல, என்னுடைய செயல்கள் அல்ல, என்னுடைய ஞானத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியங்கள் அல்ல. கர்த்தருடைய கொள்கைகள், கர்த்தருடைய பிரின்சிபல்ஸ், இதுதான் எனக்கும் உங்களுக்கும் முதலிடமாக இருக்கணும். நான் காட் இஸ் மை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், கர்த்தர் என்னுடைய முதலிடம் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கொள்கை தான் என் முதலிடம் சொல்கிறேன்னு அர்த்தம். அப்படி தானே? எனக்கு ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், நான் கடவுள் எனக்கு முதலிடம் இல்லை அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. அதையெல்லாம் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து நிறைவேற்றணும்னு சொன்னால், கர்த்தர் முதலிடம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா! கர்த்தர் முதலிடம் வேணும். கவனிங்க, லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சா? சேஞ்ச் ஆகிடுச்சுங்களா? இன்றைக்கி ஏன் ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சிருக்கு? இன்றைக்கி 2 இடம்தான் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதாவது 2 பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால் விழவே விழாது. ஒன்று ஒயின் ஷாப்பு, இன்னொன்று மெடிக்கல் ஷாப்பு அல்லது ஹாஸ்பிட்டல். ஏன்னா இங்கே அதிகமாக அவர் அடிபடுறாரு, அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் இங்கே போகிறாங்க. தைரியமாக ஆரம்பிக்கலாம். எதை என்னடா இந்த பாஸ்ட் வந்து ஒயின் ஷாப்பை ஆரம்பிக்க சொல்கிறான்னு சொல்லாதீங்க. சொல்கிறேன், அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சாப்பிட்ற சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டு ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுறோம். 2 மினிட்ஸ் நூடில் சாப்பிட்டு வாழ்க்கையே வீணாயிடுது. நல்லா கவனிங்க, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடுச்சு, நம்ம யோசிக்கிற சென்ஸ் மாறிடுச்சு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இது எல்லாமே நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம மேலே வந்து திணிச்சிடுது. இதில் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொள்கையாக வைக்கல, கர்த்தருடைய கொள்கையை எனக்கு முதலிடமாக வைக்கலன்னு சொன்னால் இதெல்லாம் விழுந்துருவோம். நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் எச்சரிக்கையாய் வாழ்வது மிக அவசியம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல்,
எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கோ இல்லையோ, எனக்கு அது அவசியமோ இல்லையோ, ஆனால் அது என் வாழ்க்கையில் திணிக்கப்படுது. முன்னெல்லாம் சட்டியில் சாப்பாடு சாப்பிடுவோம், சட்டியில் தான் சமையல் பண்ணுவோம். கவனமாக இருக்கிறீங்களா? சட்டியில் எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்குறீங்கன்னு தெரியல. இப்போது அது ஆன்டிக் ஆகிடுச்சு. அது என்ன சொல்கிறது, என்ன சொல்லுவாங்க தமிழில், அது பழசாயிடுச்சு. இன்றைக்கி குக்கர் சாப்பாடு. இவ்வளவு நாள் என்ன சொன்னாங்க, நான்ஸ்டிக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான்ஸ்டிக் டவாவை பெருசாக காமிச்சாங்க. இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது, நான்ஸ்டிக் ஸ்டவாவை யூஸ் பண்ணக்கூடாது, இரும்பு ஸ்டவா வாங்குங்கப்பான்னு சொல்லி. இப்போ எட்ரா எல்லாம் இரும்பு ஸ்டவா இப்போ போட்டு வச்ச இரும்பு ஸ்டவாவெல்லாம் எட்ரா எடுத்து இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எப்படிங்க நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு? ஏன்னா கொள்கைகள் உள்ளக்குள்ளே இருக்கிற கொள்கைகள்லாம் மாறிடுச்சு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு. ஆண்டவர் பாருங்கள், சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமாக இருக்கிறாரு. எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கடவுள் கொள்கை. பாருங்கள், நான் நல்லவனாக நடந்துக்கிட்டேன், நல்ல அறிவுரைகளை சொன்னேன்னா என்ன பூமர்ன்னு சொல்லுவாங்க. யார் பூமர்ன்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? பூமர் உங்களுக்கு தெரியலையா? நீ வேறு ஏதோ உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற. பூமர் அப்படின்னு சொன்னால் பழமைவாதி, ஒரு அறுவை கேஸு. எனக்கு ஃபேஸ்புக் தெரியலன்னா நீ வேஸ்ட்டு, இன்ஸ்டா தெரியலன்னா நீ வேஸ்ட்டு. இந்த உலகம் சொல்கிறது, இன்ஸ்டா தெரியலனா வேஸ்ட், யூடியூப் தெரியலனா வேஸ்ட், சாட் ஜிபிடி தெரியலனா வேஸ்ட், ஏஐ விஷயம் தெரியலனா வேஸ்ட், இதெல்லாமே தெரியலனா வேஸ்ட்டுன்னு சொல்லி என்னை வேறு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. பப்பு தெரியலையா வேஸ்ட்டு, கிளப்பு தெரியலையா வேஸ்ட்டு. நான் சொல்லட்டுமா, கர்த்தர் கொள்கை தெரியலனா தான் வேஸ்ட்டு. ஆமாம், இதெல்லாம் தெரிஞ்சு தெரியலனாலும் எனக்கு வேஸ்ட்டு, அது கணக்கு வராது. கர்த்தர் கொள்கை, காட்ஸ் பிரின்சிபல் இஸ் மை ப்ரையாரிட்டி, அது எனக்கு தெரியலனா தான் நான் வேஸ்ட்டு. ஆனால் இந்த உலகம் வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கு. கடவுள் பிரின்சிபல் முக்கியம் இல்லைன்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. ஹாப்பி ஸ்ட்ரீட் உருவாயிடுச்சு சென்னையில், தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியலனா யூ ஆர் பிளஸட். அதை பற்றி தெரியலனா யூ ஆர் பிளஸட். நிஜமாலுமே பிளஸட் தான். ப்ரைடு வாக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை பற்றி தெரியலனா யூ ஆர் பிளஸட். நிஜமாக சொல்கிறேன், வேறு வழியில் அதெல்லாம் நம்ம நியூஸை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது போதிக்கிறதுக்காக. கடவுளுடைய பிரின்சிபல் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் என்ன உங்களையும் திருடிட்டு போயிடும். சாப்பாட்டு விஷயத்துலேருந்து, ட்ரெஸ்ஸு விஷயத்துலேருந்து, அதுக்குன்னு இந்த ட்ரெஸ் தான் போடணும், அந்த ட்ரெஸ் தான் போடணும், நான் உங்களை எந்த விஷயத்துலையும் நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் நான் சொல்கிறேன், என்ன இந்த உலகம் திருடிட்டு போயிடும். இன்றைக்கி ஆண் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண் ஆணாக மாறி பெண் ஆணாக மாறின அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ட்ரம்ப் வந்தார், யூஎஸ்ஏக்கு வந்தார். ட்ரம்ப்பு வந்த உடனே எதை தூக்கி போட்டார் தெரியுமா? இதை தான் போகணும், ஆண் பெண் இந்த 2 ஜெண்டரை விட்டு வேறு எந்த ஜெண்டரை வரக்கூடாதா உள்ள அப்படின்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? ஏதோ கொஞ்சம் கர்த்தரை குறித்து தெரிஞ்சிருக்கு அவர். ஏன்? கர்த்தருடைய பிரின்சிபலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க இந்த விஷயத்தை செஞ்ச உடனே அங்கே இருக்கிற ஒரு சபையில், எங்கெங்க ஒரு சர்ச்சில் ட்ரம்ப் போய் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி அந்த சர்ச்சில் போய் அட்டன் பண்ணால் அந்த சர்ச்சில் இருக்கிற அது ஆணா பெண்ணான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அம்மா இங்கே மைக்கை பிடிச்சிக்கிட்டு, ப்ளீஸ் கன்சிடர் யோர் செல்ஃப், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நீங்கள் எடுத்த இந்த தீர்மானம் கொஞ்சம் மாற்றுங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லுதுங்க. யாருடைய உணர்வுக்கு? இவன் பண்ணுறதே கர்த்தர் பிரின்சிபலை விட்டு, கர்த்தரே வார்த்தையை விட்டு, கர்த்தர் கட்டளை விட்டு வெளியே போயிட்டப்பா அந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? ஆண் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துக்கும், பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துக்கும், ஐயோ அவங்களுக்கும் மனசு இருக்குது. அவர் வெளியே வந்து ஒன்றே தான் சொல்லிட்டார், உங்களுக்கு இது வேணால் நல்லா தெரியலாம், நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், இதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொல்கிறது இல்லை, கடவுள் சொல்கிறதா நான் செய்வேன். வெளியே வந்துட்டார். ஏன் தெரியுங்களா? காட்ஸ் பிரின்சிபல்,
காட்ஸ் பிரின்சிபல் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ஆதாமுக்கு ஏவாளை தான் படைச்சார். ஆதாமுக்கு இன்னொரு ஆதாமை படைக்கல. ஏவாளுக்கு இன்னொரு ஏவாளை படைக்கல. ஆதாமுக்கு ஆதாம் இல்லை, ஆதாமுக்கு ஏவாள், ஏவாளுக்கு ஆதாம், ஸ்டீவுக்கு ஈவு தான், இன்னொரு ஸ்டீவ் இல்லை. அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறோம், நாம் பிள்ளைகள் பார்க்குற கார்ட்டூன் சேனல்லேருந்து வேலை செய்கிறான் பிசாசு. அதுக்குன்னு போய் அதை பார்க்கவே பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லலை. கவனமாக பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு எதை காட்டுறோம், எதை காட்டுறோமோ அதில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க இன்றைக்கி. திடீர்னு வேறு வார்த்தைகளை பேசுகிறாங்க. எங்கேருந்து கற்றுக்குறாங்க? கார்ட்டூன். சில விஷயம் நல்ல விஷயமும் நடக்குது, சில விஷயங்கள் கெட்டதும் நடக்காததுனால. அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். பிள்ளைகளாக இருக்கிற மாதிரி அப்படியே ஏற்றுக்கோங்க. சினிமா உலகம் இன்றைக்கி வன்முறையை காண்பிக்குது. 99% வன்முறை. அவன் வர்றது, கொலை பண்ணுறது எல்லாமே வன்முறை தான். அதுவும் போய் நீங்கள் சினிமா பார்த்துக்கிறீங்களான்னு கேட்காதீங்க. வன்முறை அங்கே ஆரம்பித்தான். கத்தியை தூக்குனான், துப்பாக்கியை தூக்குனான், கன்னை தூக்குனான், வேறு என்ன இருக்குது, பீரை எங்கே தூக்குனான்னா கடைசி வரைக்கும் வந்து அப்புறமா கடைசியில் சொல்லுவாப்புல, என்ன சொல்லுவாப்புல, இது தப்பு. எதைப்பா ஏற்றுக்குவாங்க? எந்த படம்னா காதல் இல்லாமல் வருதா? லவ் இல்லாமல் வருதா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கிற பிள்ளைங்கள கனவுகள் காணும் வயசாச்சு அப்படின்னு சொல்லி சீரியல் ஆரம்பித்து வச்சுருக்காங்க யாரோ. எங்கே போகுது இந்த உலகம்? இந்த உலகம் வேறு பிரின்சிபலில் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. 10ஆம் கிளாஸ் கூட படிக்கல, ஆளுக்கு ஒரு ஜோடி பார்க்குறோம்ல மீடியாவில். 10ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கல, 15 வயசு 16 வயசு கூட ஆகலை இன்னும். என்ன விஷயம்? இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிரின்சிபலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவனுக்கு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எவ்வளோ பேர் ஆளானா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதிலெல்லாம் நாம் போய் சிக்கி விழுந்தோன்னு சொன்னால் குடும்பங்கள் நாசமாயிடும். வெளிநாட்டில் ஸ்கூலில், சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில், நம்மெல்லாம் இந்த பிள்ளைங்க வளரும் போது ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளை போல் ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம்னு ஆசையாக பிடிச்சி வச்சுக்கோங்க தானே சின்ன வயசில். பெண் பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு பாஃப் கட்டெல்லாம் பண்ணி ஒரு கிராஃபை எடுத்து ஆண் பிள்ளை மாதிரி வடித்து ஒரு சந்தோஷத்துக்கு செய்வோம்ல. அது ஏதோ சந்தோஷத்துக்கு செஞ்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்போம். ஆனால் வெளிநாடுகளில் என்ன செய்கிறாங்களாம் தெரியுமா? இதெல்லாம் பேசினா யூடியூப்ல இருந்து இது வரும், மெசேஜ் வரும் எனக்கு. என்ன தெரியுமா செய்கிறாங்களா? ஸ்கூலில் சின்ன பிள்ளைகள்கிட்டயே அவங்க வந்து என்னவா மாற விரும்புகிறாங்களோ அவங்க ஃபீலிங்ஸ் இடம் கொடுங்க சொல்கிறாங்களாம். சில பேர் வந்து பாடம் நடத்துகிறாங்களாம். உனக்கு என்னப்பா, எங்கே போய்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்கிறாங்களாம். இப்போ 5 வயசு பிள்ளைங்களுக்கு என்னடா தெரியும், என்னப்பா தெரியும்? ரொம்ப டேஞ்சரஸான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அது அங்கே இருக்குதுன்னு சொல்லலை, இங்கே வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கும் எனக்கும் தெரியல, இங்கே வந்துக்கிட்டு இருக்கு, இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள், யாரோடு பேசுகிறார்கள், எந்த குரூப்பு கூட இருக்கிறாங்க, எந்த நபர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க, மிக மிக முக்கியமாக கவனிக்கணும். பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். கண்காணிக்கிறதுனால அவங்கள நம்பலைன்ற அர்த்தம் இல்லை, அவங்க முதிர்ச்சி இல்லாமல் போய் விழுந்துடுவாங்கன்ற அர்த்தம். சொல்லமா, காட்ஸ் பிரின்சிபல் இஸ் மை ப்ரையாரிட்டியாக இருக்கணும். கடவுளுடைய பிரின்சிபல் என் ப்ரையாரிட்டியாக இல்லைன்னா, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, அல்லது பெரிய பெரிய டைரக்டர்களே,
வாழ்க்கை நாசமாயிடும், மோசமாக போயிடும். எனக்கு தெரியல நான் ஏன் இங்கே இதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி, பட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு இதை நான் செய்யலை, அதை செய்யலைன்னு சொன்னால் என்னை பழமைவாதின்னு சொல்லும். இந்த உலகம் பழமைவாதின்னு தான் சொல்லும். நான் இந்த உலகத்தோடு ஒத்து போகலன்னு சொன்னால் என்னை என்ன சொல்லும்? ஒதுக்கி வச்சு, இவனுக்கு தெரியல, இவனுக்கு வாழ தெரியல, இவனுக்கு பேச தெரியல, இவனுக்கு பிழைக்க தெரியல, இவன் ஒரு பூமரு, இவன் ஒரு பூமர் அங்கிளு, இவன் ஒரு காந்தி, இவன் ஒரு காந்தி தாத்தா, இவர் பெரிய நெஹ்ரு, இவர் பெரிய அம்பேத்கர், இப்படி சொல்லி என்னை உங்களையும் ஒதுக்கி வச்சிடும். கர்த்தருடைய பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருடைய கொள்கைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தருடைய கட்டளைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகமம் 6 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் அழகாக சொல்கிறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்கள்? போதிச்சுக்கிட்டே இருங்க. ஏன்? கர்த்தருடைய பிரின்சிபல்ஸ் அதில் அடங்கிட்டு இருக்குது. எடுக்கும் போதும், எழுதும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் போதும், எல்லா டைம்லையும் பேசிக்கிட்டே இருங்க. உங்கள் வீட்டு கதவுகளில் எழுதி வைங்க. உங்கள் வீட்டில் அது நினைவு சின்னமாக இருக்கட்டும். ஏன் சொல்கிறாரு? அதையெல்லாம் பார்த்து அதெல்லாம் நமக்குள்ளாக அந்த கொள்கைகள்லாம் உள்ளே இருக்கணுன்றதுனால. அந்த கொள்கைகளை விட்டுடக்கூடாது. லிசன் காட்ஸ் பிரின்சிபல்ஸ், லேர்ன் காட்ஸ் பிரின்சிபல்ஸ், லிவ் இன் அண்ட் ஃபார் காட்ஸ் பிரின்சிபல். கர்த்தருடைய பிரின்சிபலில் கவனிங்க, கற்றுக்கொள்ளுங்க, அதற்காக வாழ பாருங்க. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகள் யார் எவ்வளோ பேர் என்ன பார்க்குறீங்க எனக்கு தெரியல. தயவு செய்து, இந்த உலகம் என்னையும் உங்களையும் மோசமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் என்னையும் உங்களையும் பல பாவத்திற்குள்ளாக இழுக்க, இந்த உலகத்தில் வேறு பிரின்சிப்பலை வச்சு எனக்கு இஷ்டமான, நான் எதை இச்சிக்கிறேனோ, நான் எதை பேசுகிறேனோ, எனக்கு எது முக்கியமாக இருக்கோ, எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, சிற்றின்பங்களை கொடுக்கிறதோ, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரின்சிப்பலை வச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. அது அல்ல உங்கள் வாழ்க்கைக்கு, என் வாழ்க்கைக்கு கர்த்தருடைய பிரின்சிபல் மிக மிக முக்கியம். சொல்லமா, இதெல்லாம் காட் இஸ் மை ப்ரையாரிட்டின்னு சொல்கிறவங்களுக்குள்ளாக இருக்குது. புட் காட் ஃபர்ஸ்ட். நான் கர்த்தருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன்னு சொன்னால் கர்த்தர் பிரசன்னத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரசன்னத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்தேன்னு சொன்னால் கர்த்தர் நோக்கத்திற்கு, கர்த்தர் சித்தத்துக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன்னு அர்த்தம். கர்த்தர் பிரின்சிபலுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்குறேன்னு சொல்லி அர்த்தம். விழுங்க பார்க்கிறது இந்த உலகம். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் எனக்கு முதலிடம் இல்லாவிட்டால் நாம் விழுந்து விடுவோம். இது எச்சரிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். இது கர்த்தருடைய வார்த்தை, இது எனக்கு ரொம்ப முக்கியம் சொல்லி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லையா, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த வார்த்தையை, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் தான் எனக்கு முக்கியம். இந்த உலகத்தில் வாழும்போது நீங்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீங்கள் தான்ப்பா எனக்கு நிரந்தர சொந்தம். உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே. God is my priority. God's presence is my priority. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. ஆமாண்டவரே, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இயேசுவே என் இயேசுவே எல்லாம் இயேசுவே.